Exercise 2.1 question number 3 simplify the following third question sigma n equal to 1 to 12 I power n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து first வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3. அதாவது I உடைய பவர்ல வந்து கண்டினியூஸா வரக்கூடிய 4 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 கிடைக்கும். இது வந்து ஒரு ரிசல்ட். இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்துக்குவோம். சிக்மா n ஈக்குவல் டு 1 to 12 I பவர் n எடுத்துக்குவோம். nக்கு வந்து 1 போடும்போது I பவர் 1 கிடைக்கும், 2 போடும்போது I பவர் 2 கிடைக்கும், 3 போடும்போது I பவர் 3 கிடைக்கும், 4 போடும்போது I பவர் 4 கிடைக்கும், 5 போடும்போது I பவர் 5 கிடைக்கும், 6 போடும்போது I பவர் 6 கிடைக்கும், 7 போடும்போது I பவர் 7, 8 போடும்போது I பவர் 8, 9 போடும்போது I பவர் 9, அப்புறம் 10 போடும்போது I பவர் 10, நெக்ஸ்ட் வந்து I பவர் 11, அப்புறம் லாஸ்ட் வந்து I பவர் 12. இங்கே n உடைய வேல்யூ 1 to 12 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் கண்டினியூஸாக 4 நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதோடைய சம் வந்து நமக்கு 0ன்னு தெரியும். அப்போ இங்கே 4 கண்டினியூஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். I பவர் 1 plus I பவர் 2 plus I பவர் 3 plus I பவர் 4 இந்த 4ஐயும் ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து I பவர் 5 plus I பவர் 6 plus I பவர் 7 plus I பவர் 8 இந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம தனியாக ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து I பவர் 9 plus I பவர் 10 plus I பவர் 11 plus I பவர் 12 இந்த 4 டேர்ம்ஸையும் தனி குரூப்பாக பிரிச்சுக்கலாம். கண்டினியூஸாக 4 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சம் பண்ணும்போது வேல்யூ வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த டேர்முக்கு 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த 4 டேர்ம்ஸை சம் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து 0 வந்து கிடச்சிரும் இதோடைய வேல்யூவா.